வெல்கம் டு உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பல்வான் கிருஷியோட WP33R அப்படின்ற பெட்ரோல் பம்போட வீடியோ பார்க்க போறீங்க. இப்போ பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த பாக்ஸில் வரக்கூடிய ஐட்டம்ஸ். இப்போ நம்ம இந்த ஹோஸோட இன்லெட் வந்து மாற்றுறதை பார்த்துருக்கீங்க. இந்த இன்லெட் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த பிளாக் கலர் வாஷர் வந்து உள்ள போட்டு மாட்டிக்கணும். நல்லா ஏர் டைட் இல்லாமல் பார்த்து முடிஞ்சா டஃப்லான் டேப் சுற்றி டைட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 3 இன்ச் இன்லெட் அண்ட் அவுட்லெட் வர்ற பம்ப். ஆக்சுவலாக நல்ல பவர்ஃபுல்லாக வாட்டரை வெளியேற்றுது. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 40,000 லிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் நல்லா வந்து புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கு. நல்லா வாட்டரை வெளியே ஏற்றுது. ஆயில் வந்து அவங்களே 1 லிட்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இந்த ஆயிலை ஃபில்லப் பண்ணிட்டு பெட்ரோல் ஃபில்லப் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து கார்பரேட்டரில் கீழே ஒரு போல்ட் இருக்கு. இந்த போல்ட்டை வந்து லைட்டாக லூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெட்ரோல் வெளியே வருதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி ரன். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஆயிலை வந்து போர் பண்ணி 600 ml ஆயில் இருந்தால் போதும். இதுக்கு மேலே விட தேவையில்லை. 600 ml ஆயில் மட்டும் ஊற்றிக்கும். பெட்ரோல் ஊற்றிட்டு ஹோஸ் வந்து 3 இன்ச் கனெக்ட் பண்ணிக்கணும். நாங்கள் வாங்கின மாதிரி இந்த பேப்பர் ஹோஸ் வாங்கிடாதீங்க. நாங்கள் அங்கே தான் தப்பு பண்ணிட்டோம். ஆக்சுவலி இன்லெட்டில் வந்து இந்த பேப்பர் ஹோஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா வாட்டர் இன்டேக் எடுக்கிறப்ப அந்த ஏர் இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா பேப்பர் ஹோஸை அப்படியே லாக் பண்ணி பிடிச்சிக்கும். உங்களுக்கு இன்டேக்கே இருக்காது. அதனால் வந்து இந்த பேப்பர் ஹோஸ் வேஸ்ட்டு. அவுட்லெட்டுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்லெட்டுக்கு வந்து யூஸ் ஆகாது. இன்லெட்டுக்கு வந்து நீங்கள் பிளாஸ்டிக் அந்த மாதிரி வர ஹோஸ் இருக்குல்ல, அந்த ஹோஸ் தான் செட் ஆகும். இது வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த மேலே நாசில் கழட்டுறோம்ல, அந்த நாசிலை கழட்டிட்டு உள்ள வாட்டர் வந்து ஃபில்லப் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்லெட் ஆகும்.